வணக்கம் நண்பர்களே. என் பெயர் ரகு. இப்போது எனக்கு வயது 18. பள்ளி படிப்பு முடித்து மேல் படிப்புக்காக கோவை செல்ல தயார் ஆனேன். மாலை 4 மணி. நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் இருந்து மாலை 4 மணி அளவில் கோவை செல்ல பேருந்து ஏறினேன். பேருந்து கிளம்ப என் பயணம் தொடர்ந்தது. காதில் ஹெட்செட்டுடன் ஜன்னல் ஓரம் அந்த ஈரக்காற்றை உணர்ந்தபடி இனிமையான அந்த பயணம். பேருந்து நெல்லையை அடைந்த உடன் மேலும் சிலர் ஏறினார்கள். அதில் ஒரு 30 முதல் 35 வரை வயது மதிக்கத்தக்க ஆண்டி என் அருகில் இருந்த காலி இடத்தில் வந்து அமர்ந்தாள். கொஞ்சம் வண்ணமான தோற்றம், கொஞ்சம் புது நிறம், பச்சை நிற ஃபேன்சி சேலை, தலையில் மனம் வீசும் மல்லிகை பூ. அருகில் அமர்ந்த அவளை பார்த்து நான் புன்னகைக்க, அவளும் புன்னகைக்க பயணம் தொடர்ந்தது. நீண்ட தூரத்துக்கு பின் பேருந்து ஒரு 10 மணி அளவில் ஒரு இடத்தில் நிறுத்தி விட்டு, பேருந்து இங்கே 30 நிமிடம் நிற்கும், அதற்குள் வெளியே போறவங்க எல்லாம் போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு டிரைவர் இறங்கி சென்றார். என் அருகில் இருந்த ஆண்டிம் இறங்கி சென்றாள். நானும் ஹெட்செட் எல்லாம் கழட்டி வைத்துவிட்டு வீட்டில் இருந்து கொண்டு வந்த சாப்பாடு எடுத்தேன். உடனே அந்த ஆண்டி என்னிடம் வந்து, தம்பி என் கூட பாத்ரூம் வரை கொஞ்சம் வரியா என்றாள். நான் ஒன்றும் புரியாமல் ஒரு நிமிடம் திகைத்து போக, உடனே அவள், அங்க கொஞ்சம் பொறுக்கி பசங்க நிற்காங்க, அதான் எனக்கு கொஞ்சம் துணையாய் வர முடியுமா என்று கேட்டாள். நானும் மறுகணமே சம்மதித்து அந்த ஆண்டியுடன் பாத்ரூம் சென்றேன். அங்கே அவள் சொன்னது போல் 4-5 இளைஞர்கள் தம் அடித்து கொண்டு நின்றார்கள். அவர்களை தாண்டி பாத்ரூம் அருகில் சென்ற அவள் என்னிடம், இங்கேயே இரு, சீக்கிரம் வரேன் என்று பாத்ரூம் சென்று தாளிட்டாள். வெளியில் நின்ற அந்த முரட்டு இளைஞர்கள் என்னையே முறைத்து பார்த்து கொண்டு இருந்தார்கள். நானும் பயத்தை வெளியே காட்டிக் கொள்ளாமல் சமாளித்து கொண்டு நின்றிருந்தேன். சற்று நேரத்தில் அந்த ஆண்டி வெளியே வந்து போலாமா என்று கேட்க, நானும் சரி என்று நாங்கள் அங்கிருந்து நகர்ந்தோம். இருவரும் பேருந்தில் வந்து அமர்ந்து சாப்பாடை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம். ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி என்று அவள் பேச்சை ஆரம்பிக்க, இருவரும் பேசிக் கொண்டே சாப்பிட்டோம். அப்போது தான் அவள் பெயர் கார்த்திகா என்று நானும், என் பெயர் ஆனந்த் என்று அவளும் அறிந்து கொண்டோம். சாப்பிட்டு முடித்து எழும்ப என் கையில் இருந்து கொஞ்சம் குழம்பு அவள் மேல் கொட்டியது. அதுவும் அவள் மாம்பழத்தின் மேல். அதன் மேல் கொட்டி அதன் உள்ளேயே சென்று விட்டது. நான் ஒரு நிமிடம் பதற, சாரி ஆண்டி என்றேன். அவள் ஏதும் பேசாமல் அவள் அதை துடைக்க முயற்சிக்க, நான் அவளிடம், வாஷ்ரூம் போலாமா ஆண்டி என்றேன். மறுபடியும், அதுவும் அந்த பொறுக்கி பசங்க வேற அங்க நிற்காங்க என்று அவள் கோபப்பட, நான் மறுபடியும் சாரி ஆண்டி என்றேன். அவள், சரி பரவாயில்லை, வேற என்ன பண்ண, வா பாத்ரூம் போய் கழுவலாம் என்று எழும்பி என்னுடன் வந்தாள். அங்கே அந்த இளைஞர்கள் அங்கேயே நிற்க, அதை பார்த்ததும் அவள் என்னை பார்த்து ஒரு நிமிடம் முறைத்து, பார்த்திய இவனுங்க வேற என்று திட்டிக் கொண்டே பாத்ரூம் அருகில் சென்றோம். அவளோ உள்ளே சென்று பாத்ரூம் தாளிட்டல். நானோ வெளியில் காவல் காத்தேன். உள்ளே சென்றவள் சிறிது நிமிடத்திலேயே கதவை திறந்தாள். கதவை திறந்தவள் ஒரு நிமிடம் என்னையும் அந்த இளைஞர்களையும் பார்த்தவள் என்னிடம் கூறினாள், நீ உள்ளே வா. நான் என்ன செய்வதென்று திகைத்து நிற்க, அவள் அந்த இளைஞர்கள் அனைவரும் பார்க்கும்படி என் கையை பிடித்து என்னை உள்ளே அழைத்து பாத்ரூம் தாளிட்டாள். என் நெஞ்சம் பயந்து படபடக்க, அவள் கொஞ்சமும் பயமோ வெட்கமோ இன்றி என் முன்னிலையில் சரி செய்தாள். ஒன்றும் புரியாமல் நான் திகைத்து போய் நிற்க, அவள் குடவையை என் கையில் தந்தாள். அத போட இடம் இல்ல, கொஞ்சம் கையில வச்சுக்கோ என்றாள். ஓ, இதற்கு தான் என்னை உள்ளே அழைதாளை என்று மனதில் நினைத்து கொண்டு அவள் குடவையை வாங்கி கொண்டேன். தன் மாம்பழத்திலிருந்து கழுவி சரி செய்தாள். வயதுக்கு ஏற்ற மாங்கனிகள், 35 வயதுடைய ஒருவருக்கு ஏற்ற மாங்கனிகள். பிறகு அதன் மேல் போட்டிருப்பதையும் எடுத்து என்னிடம் தந்தார். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் நானும் எதிர்பார்க்காமல் சட்டென்று அவள் வெள்ளை புறாவை என் கையில் தந்தாள். நான் மறந்து போய் அவள் மாம்பழங்களை பார்த்தேன். என் வாழ்க்கையில் முதல் முறையாக பெண் புறாவை இன்றி என் முன் நிற்கிறாள். இதை பார்த்த என் தம்பி முட்டி மோதி வெளியே வந்தான். நான் அவனை உள்ளே வைத்து மறைத்து கொண்டேன். அவள் பலூன்கள் இரண்டும் வெள்ளை நிறத்தில் நல்ல பருத்து வண்ணமாக இருந்தது. நல்ல மாம்பழங்களை கழுவிய அந்த காட்சி என் கண்களுக்கு விருந்து ஆனது. பின் நிமிர்ந்து என்னிடம் கர்ச்சீப் இருக்கா என்றாள்.
இதான் வாய்ப்பு என்று மனதில் நினைத்த நான் அவள் துணிகளை அவளிடம் கையில் கொடுத்தேன். கொடுத்துவிட்டு என் பாக்கெட்டில் இருந்து கர்ச்சீஃப் எடுத்து நானே தைரியமாக துடைத்தேன். இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும்? யார் என்றே தெரியாத ஒருவரின் மாம்பழத்தை துடைத்து கொடுக்கும் அதிர்ஷ்டம். நான் துடைத்து கொண்டே இருக்க அவள் போதும் போதும் என்றாள். பின் அவள் உடுத்திக் கொள்ள நான் தைரியமாக அவளை பார்த்து, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றேன். ஏதும் பேசாமல் புன்னகைத்த அவள் தன் அதை உடுத்திக் கொண்டு சரி போலாமா என்றாள். நீங்க போங்க, நான் வரேன் என்றேன். ஏன், என்னாச்சு என்று அவள் கேட்க, எனக்கு உரின் போனும், நீங்க போங்க, நான் வரேன் என்றேன். அதற்கு அவள், எனக்கு பயம்னு தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன், நான் எப்படி வெளியே தனியா நிப்பேன்? ஒன்னும் இல்ல, நான் இங்கேயே நிற்கேன், நீ போ என்றாள். நான் மனதில் மகிழ்ச்சியாக அவள் முன் அவள் பார்க்கும்படி நின்று அதை எடுத்து என் தம்பியை வெளியே வர சொன்னேன். என் தம்பி உயரமாகவும் நல்ல அகலமாகவும் இருந்தான். அதை பார்த்த அவள் என்னை பார்த்து, நீயுமா? சின்ன பையன்னு நினைச்ச இல்ல, உன் முன்னாடி எல்லாம் இப்படி பண்ணேனே என்றாள். நான் ஏதும் பேசாமல் போக முயற்சித்தும் போகவே இல்லை. என்னையும் என் தம்பியையும் மாறி மாறி முறைத்த அவள், இப்படி எழும்பி நின்ன எப்படி போகும் என்று என்னை திட்டும்படி பேசினாள். நானும் வருத்தத்தில் என் தம்பியை எடுத்து உள்ளே போட்டு பூட்டினேன். அவள் உடனே என்னை பாவமாக பார்த்து, சரி, நான் வெயிட் பண்றேன், நீ மெதுவா போ, பஸ் வேற இனி நிறுத்த மாட்டான் என்றாள். நான், இல்லை, எனக்கு போகல என்றேன். பஸ்ல போய் மானத்தை வாங்கிட மாட்டையில என்று கிண்டல் அடித்தாள். நான் சிரிக்க அவள் என்னை, சரி வா, பஸ் எடுத்திட போறான் என்றாள். நாங்கள் உடனே அவசரமாக வந்து பேருந்து ஏறினோம். பேருந்தும் கிளம்பியது. இந்த முறை பயணம் எங்களுக்குள் மிகவும் நெருக்கமானது. என்னை நானே தைரியப்படுத்தி கொண்டு அவளிடம் பேச்சை ஆரம்பித்தேன். ஆனந்த் ஆண்டி, நாம பாத்ரூம் உள்ள ரொம்ப நேரம் நின்னதால வெளியே நின்ன பசங்க நம்மள தப்பா தான் நினைச்சிருப்பாங்க இல்ல? கார்த்திகா, அந்த பசங்கள உனக்கு தெரியுமா? ஆனந்த், இல்லை ஆண்டி. கார்த்திகா, அப்புறம் அவனுங்க எப்படி நினைச்சா நமக்கு என்ன? ஆனந்த், நான் ஒன்னு கேட்கட்டுமா? தப்பா நினைக்க கூடாது. கார்த்திகா, அப்படி என்ன கேட்க போற? கேளு பார்ப்போம். ஆனந்த், உங்களுக்கு என் முன்னாடி அதா மாத்தும்போது கூச்சமா இல்லையா? கார்த்திகா, எதுக்கு கூச்சப்படணும்? நீ தான் சின்ன பையன் ஆச்சே. ஆனந்த், ஆனா எனக்கு உங்க முன்னாடி நிக்க ரொம்ப கூச்சமா இருந்து. கார்த்திகா, ஓ, அதான் உனக்கு ஊரின் போகலையா? பஸ்ல எல்லாம் போயிடாதப்பா. ஆனந்த், போங்க ஆண்டி. கார்த்திகா, ஆமா, நீ ஏன் என்ன தப்பா பார்த்த? இரட்டை மேற்கோள் குறி. ஆனந்த், அப்படி எல்லாம் இல்லை ஆண்டி. கார்த்திகா, அப்போ ஏன் உன்னோட தம்பி எந்திரிச்சு நின்றான்? இரட்டை மேற்கோள் குறி. ஆனந்த், உங்க மாம்பழமும் உங்க பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. கார்த்திகா ஏதும் பேசாமல் அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்த அவள், உண்மையா நான் அழகவா இருக்கேன் என்று கேட்டாள். தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களை அப்ப பார்த்தப்போ. நான் இதுவரை எந்த ஒருத்தங்களையும் இவ்வளவு பக்கத்துல நின்னு பார்த்தது இல்லை என்றேன் அவளிடம். மீண்டும் ஏதும் பேசாம அமர்ந்திருந்த அவளிடம் நானே கேட்டேன், ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதோ மனசுல பட்டத பேசிட்டேன், தப்புன சாரி, மன்னிச்சிடுங்க. அதற்கு அவள், உன் கள்ளம் கபடம் இல்லாத நேர்த்தியான பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். அப்படியே நாங்கள் இறங்க வேண்டிய நேரம் வந்தது. அப்போ அவள் என்னிடம் சொன்ன, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, வா, அங்க வந்து ஊரின் போயிட்டு வீட்டுக்கு போ என்றாள். நானும் சென்றேன். அவள் வீட்டில் அவரது கணவர் ஊரில் இருக்கிறார் என தெரிய வந்தது. மேலும் அவருக்கு குழந்தை இல்லை என்பதும் புரிய வந்தது. அவள் மட்டும் தான் வீட்டில் இருப்பார் என சொன்னார். உடனே நானும் இதுதான் சமயம் என என் மனதை தைரியமாகிக் கொண்டு, ஆண்டி, நீங்க சம்பவம் செஞ்சு எத்தனை நாட்கள் ஆச்சு என்றேன். என்னடா இப்படி கேக்குற, இவ்வளவு ஓபனா பேசுவியா என்று கேட்டாள். சொல்லுங்க ப்ளீஸ் என்றேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் மாதம் கூட ஆச்சு என்றாள். உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டேன். அவள் சிரித்து கொண்டே, நீ சின்ன பையன், உன்னால் என்ன உதவி பண்ண முடியும் என்றாள். ஆள பார்த்து எடை போடாதீங்க ஆண்டி, வேலை தரமா இருக்கும் என்றேன். என்னமோ சொல்லுற, சரி, நீ இதை வெளியில போய் சொல்லிட்ட, என்ன பண்றது என கேட்டேன். எனக்கு இங்க இருக்க யாரையுமே தெரியாது, நீங்க பயப்படுகிறீர்களா என்றேன்.
எனக்கா பயமா போடா தம்பி என்றாள். அப்ப நம்ம சம்பவம் செய்யலாமா என்று பின்பு அவளும் சரி என்றாள். என்னையா சின்ன பையன்னு சொல்றீங்க, இப்ப பாருங்க இந்த சின்ன பையனோட தம்பி எவ்வளவு பெரிய வேலைய பார்க்க போறான் அப்படின்னு என் கடின உழைப்பு அவரிடம் காண்பித்தேன். என் வேலையை பார்த்து ஆண்டி ஆச்சரியப்பட்டு போனார்கள்.